வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமான சிந்தனை, அதெல்லாம் கொஞ்சம் திருத்தறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை செய்யணும். அது நான் சொல்கிறேனா, நான் சரியான பாதையில் தான் செல்கிறேனா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு நீண்ட நாள் பலன் தர மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவசரமாக திட்டமிட்டு எந்த ஒரு சக்ஸஸும் நீங்கள் அடைய முடியாது. நிதானமாக யோசனை பண்ணி சக்ஸஸை நோக்கி போங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை உண்டு பண்ணி தரும். தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை ரொம்ப நல்லா வெளிப்படும். முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட வரலாம். உங்கள்கிட்ட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒழுக்கத்தை ரொம்ப பாராட்டுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி செய்கிறீங்க ஒரு வேலையும், அது உங்களுக்கு நல்ல பலன் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்க கிட்ட பேசும்போது அலட்சியமாக இருக்கிறது அப்படி செய்யாதீங்க. அது உங்களுக்கு சில நேரங்களில் சிக்கல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் காத்துட்ருக்கு. எந்த அளவுக்கு கோவத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்காதீங்க. அது தவறு ஏதாவது ஏற்படாமல் கவனிச்சிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலை தொடர்பான தகவல் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் எதனா முயற்சி செய்கிறீங்கன்னா அது இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் பண்ண ஒரு வளர்ச்சி, சின்ன சின்ன லாபம், அது நிலையாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு தரமான சேவை மூலமாக ஒரு நல்ல பெயர் உயர்றதுக்கான காரணம் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும். வருமானம் பார்த்தீங்கன்னா நிலையான உறவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய பாக்கி இதெல்லாம் சிலது இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள்கள் வாங்கிறது, இல்லை ட்ராவலுக்காக செலவு பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேவையற்ற பொருள்கள் வாங்குறதுல நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு வேணுமா என்ன ஏதுங்கிறது 2 வாட்டி யோசனை பண்ணிக்கோங்க. யாருக்கான கடன் கேட்குறாங்க, அதுக்கு கொடுக்குற போது கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது திரும்ப வருமா, நம்ம சரிதானா இவருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் ஆன்லைனில் பண்ணாதீங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தி தரும். ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் அதுக்கான பிளானிங் வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியான அணுகுமுறை இருக்கிறது ஒரு முக்கியம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு சஜஷன் வரும், அதுக்கான முடிவு எடுக்கிற மாதிரியான வரும். உங்கள் கருத்தை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அது நீங்கள் உங்கள் பொறுப்பு கொஞ்சம் கூடுற மாதிரியாக இருக்கும். நல்லபடியாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசினீங்கன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் கேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சொத்து பற்றியோ இல்லைனா ஏதாவது டாக்குமெண்ட் பற்றியோ பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஹெல்ப் கேட்டு வரவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை மென்டல் இது கொஞ்சம் நர்வ்ஸ் ப்ராப்ளமோ அதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த தூக்கம் குறைக்கிறது நீங்கள் ரொம்ப தவிர்க்கணும். நல்ல ரெஸ்ட் கிடைக்கிற டைம் நீங்கள் நல்லா தூங்குங்க. அந்த தூங்குகிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. மனசை ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
பழைய வாடிக்கையாளர்கள்கிட்ட இருந்துலாம் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட வேலை வந்து பாராட்டுக்குரியதாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அதிகமான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருங்க, கணக்கில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. அது வந்து சின்ன சின்ன தவறுகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு எது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி படித்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்படேட்டிவ் எக்ஸாம் எல்லாம் ஒரு நல்ல ஈஸியாக எழுதி இவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். அதிகமாக யோசனை காரணமாக டைம் வேஸ்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் யோசனை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு, அருகம்புல் வச்சு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்கள் வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்குது. அந்த 3 நாள் வந்து நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது 6, 7, 9ஆம் தேதிகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒருத்தர் கூட பேசும்போது கவனமாக பேசுங்க. ரோட் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக போங்க. அது வந்து உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய 3 நாட்களாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒழுக்கமாக பொறுமையாக இருந்தாங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. வேலையில் கொஞ்சம் பொறுப்பு கூடும், அது வந்து இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி பணம் பொறுத்த வரைக்கும் நல்லா பிளான் பண்ணி எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இவங்க கட்டுப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க சேவிங்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மனசு எந்த அளவுக்கு அமைதி வச்சுக்கிறாங்க, சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, பொறுமையாக கேட்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.